காதலியை கொலை செய்து நாடகம் ஆடிய காதலன் கையும் களவுமாக சிக்கியதோடு காதலன் சொன்ன காரணத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவலர்கள். அதிகாலை 1:30 மணிக்கு நடந்த ட்விஸ்ட் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற கிரைம் நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. காதலியை கொலை செய்து விபத்து போல் நாடகமாடி தப்பித்து போன காதலனை போலீசார் கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் எல்லப்பன். இவரது மனைவி புஷ்பா. எல்லப்பன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்திருக்காரு. இந்த தம்பதியினருக்கு 3 மகள்கள். மூத்த மகள் ஈஸ்வரி கணவரை இழந்து வாழ்ந்து வருகிறார். இரண்டாவது மகள் விக்னேஸ்வரி, மூன்றாவது மகள் வித்யாலட்சுமி. இதில் விக்னேஸ்வரி பிள்ளைப்பாக்கம் அடுத்த சிப்காட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இங்கே வேலை செய்வதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் விக்டோ என்ற நிறுவனத்தில் வேலை செஞ்சு வந்திருக்காங்க விக்னேஸ்வரி. அந்த நிறுவனத்தில் சிவகங்கை மாவட்டம் திட்டக்கோட்டையைச் சேர்ந்த 28 வயதான தீபன் என்ற இளைஞரும் வேலை செஞ்சு வந்திருக்காரு. அலுவலக வேலை சம்பந்தமாக அடிக்கடி விக்னேஸ்வரியும் தீபனும் பேசி வந்திருக்காங்க. இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் நட்பாக மாறி பின்னர் காதலாகவும் மலர்ந்திருக்கு. ஸ்பார்க் விக்டோ நிறுவனத்தில் காதல் ஜோடிகளாக இருந்த இவர்கள் போதிய ஊதியம் இல்லை என கூறி வெவ்வேறு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதற்கிடையேயான காதலும் தொடர்ந்து சுமார் 7 ஆண்டுகளாக காதலிச்சு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல தீபன் சொந்த ஊருக்கு சென்று அங்கு சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டும் பணியை கவனித்து வந்திருக்காரு. அதே சமயம் விக்னேஸ்வரி வீட்டில் அவருக்கு திருமண வரன் பார்க்கவும் தொடங்கியிருக்காங்க. இதற்கு விக்னேஸ்வரி மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு திருமணம் வேணாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் என சொல்லி வரும் வரனை எல்லாம் தட்டி கழிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில அவரது அம்மா, உனக்கு கல்யாணம் ஆனாதான் சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும், உனக்கே இப்ப 27 வயதாகிடுச்சு, இனிமே தள்ளி போட முடியாது என கோபமா பேசி திட்டியிருக்காங்க. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம விக்னேஸ்வரி தனது காதலன் தீபனை தொடர்பு கொண்டு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிட்டாங்க. அம்மாவை என்னால சமாளிக்க முடியல, நாம உடனே திருமணமும் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு தீபன் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம திருமணம் பற்றி யோசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் காதிலே வாங்காத விக்னேஸ்வரி தனது தரப்பு சூழ்நிலையை மட்டுமே சொல்லி உடனே திருமணம் செய்து கொள்ளுமாறு அவரிடம் வலியுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த மார்ச் 31ஆம் தேதி சிவகங்கையில இருந்து தாம்பரம் வந்த தீபன் அங்கு ஒரு அறை எடுத்து தங்கியிருக்காரு. அடுத்த நாள் ஏப்ரல் 1ஆம் தேதி தீபன் தனது நண்பர் ஒருவரிடம் விக்னேஷுக்கு தொடர்பு கொண்டு பாஸ்போர்ட் அலுவலகத்திலிருந்து பேசுறோம், வெரிஃபிகேஷனுக்காக நேரில் வர வேண்டும் என சொல்லவும் சொல்லியிருக்காங்க. தீபனின் நண்பரும் இதை அப்படியே சொல்லவே ஏற்கனவே பாஸ்போர்ட்டுக்காகவும் இவர் விண்ணப்பிச்சிருந்திருக்காரு. விக்னேஸ்வரி தீபன் நண்பர் சொன்னதை உண்மை என நம்பி அவர் சொன்ன முகவரிக்கும் தன்னுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த முகவரிக்கு சென்று பார்த்தபோது தான் அங்க தீபன் இருந்ததை பார்த்து விக்னேஸ்வரி அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நண்பர்கள் மூலம் பாஸ்போர்ட் அலுவலகத்திலிருந்து பேசுவதா சொல்லி அழைத்தேன் என தீபன் சொன்னதும் விக்னேஸ்வரி உடனே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. சரி, எங்கேயாவது வெளியே போகலான்னு அழைச்சிருக்காங்க. இதையடுத்து இருவரும் விக்னேஸ்வரின் ஸ்கூட்டில தாம்பரத்துல உள்ள அறைக்கும் சென்றிருக்காங்க. தொடர்ந்து கடையில் சாப்பிட்டு டி நகருக்கு போய் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்போதுதான் தீபன் விக்னேஸ்வரிக்கு ஒரு புதிய புடவையும் எடுத்து பரிசா கொடுத்திருக்காரு. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது செல்லும் வழியிலே திருமணம் பற்றி விக்னேஸ்வரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சமாதானமாகவும் பேசி அழைச்சு சென்றிருக்காரு. விக்னேஸ்வரி வீட்டருகே விட்டுட்டும் சென்றிருக்காரு தீபன். இதை விக்னேஸ்வரி அம்மா பார்த்து கோபம் அடைஞ்சிருக்காரு. அவரை திட்டியும் அடிச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வருவ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, 4 பேர் தப்பா பேச மாட்டாங்களான்னு கோவமா கத்தியிருக்காங்க. இதனால விக்னேஸ்வரிக்கும் அவரது அம்மா புஷ்பாவுக்கும் இடையே பயங்கர சண்டை நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல விக்னேஸ்வரி, நீங்க யாரும் எனக்கு வேணாம், நான் அவனுடனே போறேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய ஸ்கூட்டியை எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. அப்போ அருகில் இருந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து தீபன் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறுறதையும் பார்த்திருக்காங்க. விக்னேஸ்வரி உடனே பஸ்ஸையும் பின்தொடர்ந்து ஸ்கூட்டியில் சென்றிருக்காங்க. இந்த நிலையில தீபன் தாம்பரத்துல இறங்கியதும் அவரை தனியே அழைச்சு சென்று சந்தித்து பேசிய விக்னேஸ்வரி, வீட்டில் இப்படி பிரச்சனையாகிவிட்டது, இனி நான் வீட்டுக்கு செல்ல மாட்டேன், உன் கூடவே வரேன்னு சொல்லி தீபன் ஏன் இப்படி செய்யற என்று கேட்டிருக்காரு. தொடர்ந்து விக்னேஸ்வரியை அழைத்து கொண்டு தாம்பரத்தில் உள்ள தனது அறைக்கு சென்றிருக்காரு. இதன் பிறகு இரவு 12 மணி அளவில் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன், வா என்று விக்னேஸ்வரியை அழைத்து கொண்டு ஸ்கூட்டில கிளம்பியிருக்காரு. விக்னேஸ்வரின் வீட்டை நெருங்கும் வேளையில் வீட்டில் சண்டை போட்டு வந்துவிட்டேன், இப்போது நான் எப்படி அங்கு செல்வேன் என்று விக்னேஸ்வரி மீண்டும் கேட்டிருக்காரு.
அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்துல விக்னேஸ்வரியை தீபன் ஓங்கி அடிச்சிருக்காரு. இதனால ஸ்கூட்டி மேலேயே மயங்கியும் விக்னேஸ்வரி விழுந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல தன்னிடம் இருந்த சுத்தியை எடுத்து தலையில வேகமா அடிச்சிருக்காரு. இதனால ரத்த வெள்ளத்துல வலியால் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே விக்னேஸ்வரி உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் நடந்திருக்கு. விக்னேஸ்வரின் வீட்டிற்கே சுமார் 100 மீட்டர் தூரத்துல தான் சுடுகாடு பகுதியில நடந்திருக்கு. விக்னேஸ்வரியை கொன்ற பிறகு இதை ஒரு விபத்தாக மாற்றிடலாம்னு நினைச்சு தீபன் என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காரு. அப்பதான் அருகில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததே அவர் கண்ணுல பட்டு அந்த ஸ்கூட்டியை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல சாய்ச்சி போட்டுட்டு விக்னேஸ்வரியும் தரதரன்னு இழுத்து சென்று அங்கிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மீது மோதி விபத்துக்குள்ளானது போல போட்டுட்டு அங்கிருந்து தப்பி இருக்காரு. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா அதிகாலையில அந்த பக்கமா சென்ற நபர்கள் ஒரு பெண் இறந்து கிடக்கிறார் என்று காவல்துறைக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. அவரது வீட்டுக்கும் தெரியப்படுத்தி இருக்காங்க. இதை விபத்தாக நினைத்து இறுதிச் சடங்கிற்கான பணிகளை எல்லாம் விக்னேஸ்வரின் வீட்டுல செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல விக்னேஸ்வரியின் தங்கை, "என் அக்கா உன் கூட போறதா சொல்லிட்டு தான் நேத்து வந்தா. ஆனா இரவு இறந்து கிடக்கிறா. விபத்துன்னு சொல்றாங்க" என தீபனுக்கு போன் போட்டு இதை சொல்ல, இதை கேட்ட தீபன், "என்ன ஆக்சிடென்ட்டா?" என திரும்ப திரும்ப கேட்டு அதிர்ச்சி அடைவது போல் நடிச்சிருக்காரு. இதற்கிடையே தான் போலீசார் விக்னேஸ்வரி கிடந்த இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போது விபத்து நடந்ததற்கான எந்த ஆதாரமும் போலீசாருக்கு கிடைக்கல. கூடவே விக்னேஸ்வரியை ரத்தத்தோட இழுத்து வந்த சுவடுகளும் இருந்திருக்கு. இதையடுத்து தான் ஸ்ரீபெரும்புதூர் எஸ்ஐ சக்திராஜா, காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம், எஸ்பி தனிப்படை ஏட்டு சுரேஷ் உள்ளிட்டோர் விக்னேஸ்வரி வீட்டுக்கு சென்று விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் அவருடைய தங்கையான வித்யாலட்சுமியிடம் போலீசார் விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில சில அதிர்ச்சிகரமான தகவலும் வந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தீபன காதலிச்ச விஷயம் தெரிஞ்சிருக்கு. விக்னேஸ்வரியின் தங்கை தீபனிடம் பேசியபோது ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. இதை போலீசார் கேட்டபோது ஆக்சிடென்ட்டா என திரும்ப திரும்ப கேட்டுள்ளார். இதனால் போலீசாருக்கும் சந்தேகம் வலுவடைஞ்சிருக்கு. தீபன் மொபைலுக்கு போன் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவரது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. உடனடியாக பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் எஸ்பி சண்முகம் தீபன் மொபைல் எண்ணை சைபர் கிரைம்க்கு அனுப்பி அந்த நபர் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி கீர்த்திவாசன் சைபர் கிரைம் உதவியுடன் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில முதலில் தீபன் லொகேஷன் கிளாம்பாக்கத்தை காட்டியிருக்கு. இதனால போலீசார் கிளாம்பாக்கம் கிளம்பியிருக்காங்க. ஆனால் தீபன் லொகேஷன் கூடுவஞ்சேரி, செங்கல்பட்டு என அடுத்தடுத்து நகர்ந்திருக்கு. இதனால அவர் பேருந்தில் தான் போறாருன்னு சந்தேகமும் போலீசாருக்கு வந்திருக்கு. லொகேஷனை பின்தொடர்ந்து இறுதியாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் இருந்தை வழிமறித்து தீபனை கைது செஞ்சிருக்காங்க. அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில விக்னேஸ்வரியை கொலை செய்யும் திட்டத்தோடு தான் தாம்பரம் வந்தேன். சுத்தியும் கையோடு வாங்கிக் கொண்டு அவளை பார்த்தும் கொலை செய்ய மனசு வரல. அதனால சமாதானமாக பேசி வீட்டருகே விட்டுட்டு வந்தேன். ஆனாலும் தொடர்ந்து வந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு நச்சரித்தார். இதனால இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் விக்னேஸ்வரி ஸ்கூட்டி மீது விழுந்திருக்காரு. அப்போது நான் வைத்திருந்த சுத்தியை எடுத்து தலையில வேகமா அடிச்சதால அவர் இறந்துட்டாங்க. என்னை தொடர்ந்து கட்டாயப்படுத்தியதால வேறு வழி இல்லாம இப்படி செய்துவிட்டு விபத்து நடந்தது போல செட்டப் செஞ்சுட்டு லாரியை பிடித்து கிளாம்பாக்கம் வந்தேன்னு வாக்குமூலமும் அளிச்சிருக்காரு. தற்போது தீபன் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி மக்களிடையே மிகவும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவை பாருங்க.